வெல்கம் டு ரெபெக்காஸ் vlog. இன்னைக்கு ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளி, 4 வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானது பட்டர் ஆட் பண்ணி வெங்காயம் சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே தேவையான உப்பு, கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்லே இந்த மசாலா நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலேயே நம்ம தக்காளி சேர்க்க வேண்டியதா. தக்காளி, 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5லேருந்து 6 கேஷ்நட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா இது நல்லா வதங்கி வந்திருக்கும். இந்த வதங்களை நம்ம அப்படியே ஆறதுக்கு வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி கியூப்காக கட் பண்ண பன்னீரையும் இதில் சேர்த்து நல்லா ரோஸ்ட்டாக ப்ரௌனிஷாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆறு மிக்சரை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி தாளிப்பை ஊற்றி உப்பு, சக்கரை, கரம் மசாலா டேஸ்ட் பார்த்து கரம் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியது. அது ஆப்ஷனல் தான். பட் சுகர் தான் மெயினான இன்க்ரீடியன்ட். சுகர் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். தேவையான தண்ணி ஊற்றிட்டு 5லேருந்து 10 நிமிஷம்லாம் கொதிக்க விட்டுருங்க. கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் ஆட் பண்ணி 2 to 3 minutes குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.